ரெண்டு பேரையும் ரொம்பவே கேவலப்படுத்துற மாதிரி ரொம்பவே மட்டமா இந்த மாதிரி உங்களுக்குலாம் வீடு கட்டி தர முடியாது, வீடு கட்டுறதுக்கு பணமும் தர முடியாது, அதை உங்களாலையும் கட்ட முடியாது, உங்களால ஒண்ணுமே முடியாது அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே ஒரு இலக்காரமா பேசிடுறாங்க. அதை கேட்டுட்டு இருந்த முத்து பாத்தீங்கன்னா அதுக்கு ஒரு பதில் சொல்றாரு. அதை கேட்ட அந்த 3 பேருமே ஐயோ என்னடா இப்படி சொல்லிட்டான், பேசாம சும்மாவே இருந்திருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. அதாவது இந்த மாதிரி முத்துவோட அப்பா இந்த மாதிரி முத்து மீனா இவங்க 2 பேரும் ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. அதனால இவங்களுக்கு வந்துட்டு வீட்டுக்கு மேல ஒரு ரூம் ஒன்று எடுத்து கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக அதை கட்டுறதுக்கான முயற்சியில் ஈடுபடுறாரு. அப்ப பாத்தீங்கன்னா அதுக்கு ஒரு 5 லட்சம் ரூபாய் செலவாகும் அப்படின்னு தெரிஞ்சதோ அது இந்த மாதிரி வீட்டு பத்திரத்தை வச்சு அந்த பணத்தை ரெடி பண்ணலாம் அப்படின்ட்டு இந்த மாதிரி விஜய்ட்ட கேட்கும்போது அதெல்லாம் தர முடியாது, இவங்களுக்குலாம் நான் ஒரு நயா பைசா தர மாட்டேன், எதுவுமே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. அவங்க அதோட விடல அங்க இருந்த முத்து மீனா இவங்க 2 பேருமே பயங்கர கேவலமா பேசுறாங்க. அது மட்டும் இல்லாம அங்க இருந்த ரோகிணியுமே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ரொம்பவே மட்டம் தட்டுற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. அதாவது இந்த மாதிரி விஜயா பணம் தர மாட்டேன் அப்படின்னு சொன்னது மீனா பாத்தீங்கன்னா நாங்களே கட்டிக்கிறோம் அப்படின்ட்டு இந்த மாதிரி ஒரு சபதம் எல்லாரும் முன்னாடி விட்டுருப்பாங்க. அதுதான் இந்த மாதிரி ரோகிணி கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது எப்படி மீனா நீங்க பூ கட்டுறீங்க, உங்க ஹஸ்பண்ட் கார் ஓட்டுறாரு, அப்படி இருக்கும்போது நீங்க எப்படி 5 லட்சம் ரூபாய் சேர்ப்பீங்க, அது எப்படி சாத்தியமாகும் அப்படின்ட்டு ரொம்பவே கிண்டலா பேசிக்கிட்டு இருக்காங்க. மனோஜ் அப்படிதான் சொல்றாரு, நீங்க என்ன எங்க மாதிரி பிசினஸ் பண்றீங்க அப்படின்ட்டு அவர் இந்த மாதிரி ரொம்பவே இலக்கரமா பேசிக்கிட்டு இருக்காரு. இதெல்லாம் கேட்டு பொறுக்க முடியாத முத்து பாத்தீங்கன்னா போது நிறுத்துங்கடா, என்னடா நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க எல்லாரும், டேய் மனோஜ் நீ என்னமோ கஷ்டப்பட்டு உழைச்சு முன்னுக்கு வந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்க, உன் மாமனார் போட்ட பிச்சையில தான் நீ இந்த மாதிரி கடை வச்சிருக்க, அவர் மட்டும் உனக்கு காசு கொடுக்கல அப்படின்னா நீ இந்நேரம் நிஜமாவே பிச்சை தான் எடுத்துக்கிட்டு இருப்ப, ஆனா நாங்க ஒண்ணு மாதிரி இல்ல, நாங்களே கஷ்டப்பட்டு உழைச்சு முன்னேறிக்கிட்டு இருக்கோம், முன்னேறுவோம் அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்ட மனோஜுக்கு மட்டும் இல்ல அங்க இருந்த ரோகிணி விஜயா இவங்க 3 பேருக்குமே என்னடா இப்படி கவலைப்படுத்திட்டா, இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லையா அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே ஒரு மாதிரியை பார்த்துட்டு இருக்காங்க.